Hello friends, welcome back to our channel ASRE World. இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ஆரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிற அந்த டிசைனை இந்த மாதிரி கிளாத்தில் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் சென்டரில் இந்த வளைஞ்சி வர டிசைனில் நான் இந்த மாதிரி கட் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு நான் நார்மல் சீம் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி நீடில் கட் பீட்டை லோட் பண்ணிவிட்டு கீழே இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வளைஞ்சி வர டிசைன் எல்லாம் வரும்போது நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அந்த டிசைன் அப்படியே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கட் பீட் அண்ட் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இப்போது நீடில் இந்த மாதிரி ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் டிசைனில் நான் இந்த மாதிரி கோல்டன் பீட் நீடில் லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் மாதிரி கிடைக்கும். இது ஸ்டிச் பண்ணவும் சிம்பிளாக இருக்கும் அண்ட் பார்க்கவும் நமக்கு அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த பிங்க் கலர் குந்தன் ஸ்டோனை அதில் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த குந்தன் ஸ்டோன் ஃபுல்லாகவே நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. இப்போது இந்த குந்தன் ஸ்டோன் ஃபுல்லாகவே நல்லா காஞ்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு அதில் நான் இந்த சரி த்ரெட் யூஸ் பண்ணி அதை சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அது ஒரு லீஃப் டிசைன் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
இப்போ இதே மாதிரி எல்லா லீஃப்லேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவருக்கு கீழே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து சமிக்கி அண்ட் இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி நீடில் 12 ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீடில் கீழே இருந்து மேலே எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சமிக்கியை இந்த இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீடில் த்ரெட்டை 2 தடவை ரொட்டேட் பண்ணி அந்த சமிக்கிக்குள்ளாடி விட்டு கீழே இழுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஈஸியாக கிடைக்கும். இப்போது ஃபுல்லாகவே இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து நீடில் இந்த மாதிரி 2 கட் பீட், ஒரு சுகர் பீட், ஒரு சமிக்கி இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இதே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நீங்கள் கீழே இருந்து மேலே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் அந்த சமிக்கி அண்டு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே இருந்தே சமிக்கி அண்ட் சுகர் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் இந்த ஆரி ஸ்லீவ் டிசைனோட ஃபைனல் லுக். இந்த வீடியோவில் பார்த்தா ஆரி ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.